ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 6th to 8th வரைக்கும் இருக்கிற தமிழ் மேற்கோள்கள் மற்றும் அதனை கூறியவர்கள் யார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்திங்கன்னா 10th 9th கம்ப்ளீட்டாகவே நம்ம முடிச்சிருப்போம். 10th 9th இருக்கிற தமிழ் மேற்கோள்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். ஸோ இப்போ 6 to 8 வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ 8th ஸ்டாண்டர்ட் மேற்கோள்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். ஐநாவோட முதல் பெண் தலைவர் தான் அவங்க. செகண்ட், ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி என கூறியவர் குலோத்துங்கன். தேர்டு ஒன், சிறு இல்லை நெல்லி தீங்கனி குறையாது ஆதல் என கூறியவர் ஔவையார். ஃபோர்த் ஒன், இவ்வே பிளியணிந்து மாலை சூட்டி என கூறியவர் ஔவையார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். நெக்ஸ்ட் ஒன், என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் அயோத்தியதாசரும் அப்பாதுரையும் முன்னோடியாக திகழ்ந்தனர் அப்படின்னு சொன்னது பெரியார் அவர்கள். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்கள் மனதில் வாழ்க்கையிலும் சரி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னது அயோத்திதாசர் அவர்கள். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் சொன்னது அயோத்திதாசர் அவர்கள். மக்களின் வாழ்க்கை மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியும் என கூறியவர் அயோத்திதாசர். வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே என கூறியது சேம் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் வணங்கும் தெய்வங்கள் 3, அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை என கூறியவர் அம்பேத்கர் அவர்கள். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என கூறியவர் அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன், 8th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் ஒன், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமையும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என கூறியவர் அம்பேத்கர். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 7th ஸ்டாண்டர்டு மேற்கோள்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 10, 9, 8 இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ 7th ஸ்டாண்டர்டு மேற்கோள்கள். அதில் ஃபஸ்ட் ஒன், தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கு எதிராக காகிதமில்ல திகழ்ந்தார். ஓகே, இதில் கார் இருள் அப்படிங்கிறத ட்ரிக்கு. ஸோ இதனை கூறியவர் அண்ணா அவர்கள். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர், காகிதமில்லத்த உத்தமமான மனிதர் என கூறியவர் பெரியார் அவர்கள். பல வகையான கப்பல் பெயர்களை இடம்பெற்றுள்ள நூல் சேந்தன் திவாகரம். பல வகையான கப்பலை சேர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம், சேந்தன் திவாகரம். ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும், இந்தியர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும், தேவையில்லை, பழுது பார்க்க தேவையே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா வாக்கர். ஸோ இதெல்லாம் வாட்சே பண்ணக்கூடாது, இந்தியர்கள் கட்டிய கப்பலை வாட்ச் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா வாக்கர். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என கூறியவர் பாரதியார். நாட்காட்டி ஓவியம் வரையும் முன்னோடி யார் அப்படின்னா கொண்டை ராஜு அவர்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலை மொழி என கூறியவர் மூவா. நாட்டுப்பற்று, தமிழ் நாட்டுப்பற்று அப்படிங்கிற இதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபேமஸ் கோட் இதை சொன்னது யார் அப்படின்னா மு வரதராஜன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், முத்துராமலிங்க தேவர். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்ததுன்னு சொன்னது யாருன்னா அண்ணா அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அண்ணா அது நம்மளோட அண்ணா சிங்கம் மாதிரி இருக்காரு அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வருவது, உதடுகளில் இருந்து அல்ல. ஸோ உள்ளம் உதடு அப்படின்னு சொன்னாவே ராஜாஜி அவர்கள், இதை ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது போன்ற வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும். ஸோ வீரமிக்க அப்போ கர்ம வீரர் அப்படின்னு வச்சுக்கோங்க, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். நான் மீண்டும் பிறந்தால் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என கூறியவர் நேதாஜி அவர்கள். அவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். வந்தே மாரதம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என பாடியவர் பாரதியார்.
சிதம்பரத்தின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் என கூறியவர் ஃபின்கே. ஸோ செத்த பிணத்தை உயிர் பெற்று எழும்னா பின்னால் குத்திடணும். நெக்ஸ்ட் ஒன், சிறைச்சாலையை தவச்சாலையாக கருதியவர் யார் அப்படின்னா வஉசி அவர்கள். கைவருத்த மெய்வருத்த செய்த பணியெல்லாம் தாய்நாடு விடுதலைக்காக அப்படின்னு சொன்னது யாருன்னா சேம் வஉசி அவர்கள். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறைந்தேன் என கூறியவர் வஉசி அவர்கள். ஸோ இது 7th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட்டாக. மேக்ஸிமம் 7th ஸ்டாண்டர்டில் மேற்கோள்கள் வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா அரௌண்ட் ஒரு 15 தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் ஒரு 13 இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டுக்கான மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர் யார் அப்படின்னா நெல்லை சு. முத்து அவர்கள். ஓகே, அறிவியல் ஆத்திச்சூடிய எழுதுனது நெல்லை சு. முத்து அவர்கள். ஸோ இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் வந்து யாரை பாராட்டு இருக்குன்னா நெல்லை சு. முத்து. இல்லைன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது கூறியவர் இல்லை பாராட்டியவர். நெல்லை சு. முத்துவை பாராட்டியவர் அவர்கள் யார் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடியவர் பாரதியார் அவர்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த பாரதியார் பாரதிதாசன் அது கன்ஃபியூஸ் ஆகும், அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க ஆஹா அரண். ஸோ இந்த திருக்குறள் வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குறள். நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு பிடித்த மிக முக்கியமான ஒரு நூல் என்ன அப்படின்னா விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். ஸோ விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூல் அப்துல் கலாம் அவர்களை ரொம்ப அட்ராக்டிவாக வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு நூலாகவும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடவுள் முழுவதும் கப்பல் விடுவோம் என கூறியவர் பாரதியார். 5th ஒன், உவேசா இந்த பெரியவரின் அடிநிழல் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என கூறியவர் யாருன்னு கேட்டால் காந்தி அவர்கள். அதாவது உவேசா இந்த பெரியவரின் அடிநிழல் நின்று தமிழ் கற்க வேண்டும் சொன்னது காந்தி அவர்கள். இல்லை இப்படி கேட்பாங்க, காந்தி அவர்கள் எந்த பெரியவரின் அடிநிழல் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என கூறினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உவே சாமிநாதன் அவர்கள். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிஞ்சி மலர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அதுக்கான அந்த பூ அந்த வகைகளை பற்றி இது பண்ணியிருப்பாங்க. நிறைய 99 பூக்களில் 96 பூக்கள் வரைக்குமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேமஸ் இது, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய நூல்களை வந்து பனை ஓலைகள் மூலியமாகவும் சரி எல்லாம் கண்டுபிடிச்சு அதை திரும்ப இவரோட இதில் நூல்களில் பதிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இவரை தமிழ் தாத்தா எனவும் நம்ம ஒரு நிக்நேம் வச்சு நம்ம சொல்லியிருப்போம், சிறப்பு பெயராகவும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 6th ஒன், பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம் பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என கூறியவர் யாருன்னா வஉ சிதம்பரனார் அவர்கள். இந்த லாஸ்ட் ஒன் 6th ஸ்டாண்டர்ட்லேயே லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என கூறியவர் யாருன்னா வஉசி அவர்கள். ஸோ இதுதான் 6th மேக்ஸிமம் 6th எவ்வளோ மேற்கோள் இருக்குன்னா இது மட்டும்தான். 7th ஒன் டோட்டலாக 7 மட்டும்தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது 6th 10th வரைக்கும் இருக்கிற பாடல் வரிகள் அதை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நூல்கள், நூல் ஆசிரியர்கள் மற்றும் 6th 10th வரைக்கும் இருக்கிற பாடல் எண்ணிக்கைகள் நிறைய அந்த மாதிரி 1 by 1 கம்ப்ளீட்டாகவே ஓல்டு அண்டு நியூ புக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஓல்டு புக் ஓரியன்டாகவும் நம்ம 1 by 1 நம்மளோட யூடியூப் சேனலில் கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.